வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். நுவரெலியா மாவட்டத்தில் கனமழை மற்றும் மண் சரிவு 4 பேர் பலி, இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. கடலோர பகுதிகளுக்கு கடல் கொந்தளிப்பு எச்சரிக்கை, 3 மாவட்டங்களுக்கு சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை நீடிப்பு. இலவச கல்வியை பாதுகாக்கவும் ஆசிரியர் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் வலியுறுத்தி பிரமாண்ட போராட்டம். சிறை நெரிசலை குறைக்க வீட்டுக் காவல் சட்டம் வரைவு பணியை விரைவுபடுத்த அமைச்சரவை ஒப்புதல். அறிவித்தல் கிடைத்ததும் மேல் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு ஜோசி ராஜபக்ஷ வசந்த கரணகுடவிற்கு நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரேசாலை தாக்கல் செய்த மனு இடைக்கால மனு மீதான விசாரணை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மெட்ரோ பேருந்துகளில் போதைப் பொருள் கண்டறிய நவீன சென்சார் வசதி அறிமுகம். யாழ்ப்பாணத்தில் சோகம், தவறான முடிவெடுத்து இளம் நாதஸ்வர வித்துவான் மரணம். ஹம்பாந்தோட்டை போதனா மருத்துவமனை அருகே காட்டு யானை தாக்குதல், உணவக ஊழியர் படுகாயம். உதயநிதி ஸ்டாலின் கைதால் தமிழகத்தில் பரபரப்பு. தேனியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பன்னீர்செல்வம் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய மலை பகுதியின் மேற்கு சரிவுகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹினிகத்தேனை பல்பெட்டிய மொரஹினகம பகுதியின் வீடு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் மாத்தளையிலிருந்து உறவினர் வீட்டிற்கு வருகை தந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். அம்பகம பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ளார். மாவட்டம் முழுவதும் 1091 குடும்பங்களைச் சேர்ந்த 3951 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் 523 குடும்பங்களைச் சேர்ந்த 2195 பேர் 20 இடைத்தங்கள் நலன்புரி மையங்களில் தங்க வைக்கப்பட்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நோர்வுட், மஸ்கலியா, சாமிமலை போன்ற பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் வெள்ள அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்கள் கோவில் மற்றும் பாடசாலைகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவிசாவளை, ஹட்டன், நுவரெலியா உள்ளிட்ட பிரதான வீதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. மண் சரிவு அபாயம் காரணமாக கொத்மலை, பலங்கம வீதி முற்றாக மூடப்பட்டுள்ளது. போக்குவரத்து அசௌகரியங்கள் காரணமாக ஹட்டன் நீதவான் நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. வட்டவளை, அவரவத்தை சாலையில் விழுந்த பாரிய மண் திட்டுக்களை பிரதேச சபை உறுப்பினர்கள் 30க்கும் மேற்பட்டோர் இணைந்து அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நோர்டன் பகுதியில் 258.6 மில்லிமீட்டரும், கெனியனில் 234.6 மில்லிமீட்டர் மற்றும் லக்சபானாவில் 208.4 மில்லிமீட்டர் என்று பலத்த மழை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் மண் சரிவு அபாயம் நீடிப்பதால் அபாயகரமான இடங்களில் வாழுகின்ற மக்கள் தொடர்ந்தும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். இலங்கையின் பல பகுதிகளில் நிலவும் கடுமையான சீரற்ற வானிலை காரணமாக கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கையும், 3 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 60-70 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கும் என்றும் கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரும் வரையில் இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். நிலவுகின்ற பலத்த மழை காரணமாக கண்டி, கேகாலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை நாளை காலை வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் கங்கை கோரலை, உடுதும்புர, ஃபஸ்பாகை கோரலை, கேகாலை மாவட்டம் ஜத்தியாந்தோட்டை, நுவரெலியா மாவட்டம் அம்பகொம்ப, நோர்வுட்,
ஆகிய பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி, பன்வில, மிததும்புர, உடபலாத, தொழுவ, தெல்தோட்டை, கேகாலை, அரநாயக்க, திரணியாகலை, தெஹியோவிட்ட, புலத்கொகப்பிட்டிய, நுவரலியா, தலவாக்கலை, நுவரலியா, கொத்மலை கிழக்கு, கொத்மலை மேற்கு, ரத்னபுரி, ஓபநாயக்க, இம்புல்பே எச்சரிக்கை மட்டம் 2 உள்ளது. இதேவேளை கேகாலை, நுவரலியா, ஹங்குரங்கத்த, ரத்னபுரி, நிவித்திகல, குருவிட்டை ஆகிய பகுதிகளில் வாழுகின்ற பொதுமக்கள் அனைவரும் அவதானத்துடன் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றியும் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இலவச கல்வியை பாதுகாக்கவும் கல்வித்துறையில் நிலவும் நெருக்கடிகளுக்கு உடனடியாக தீர்வு காணவும் வலியுறுத்தி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கொழும்பு பத்ரமுல்லையில் உள்ள இசுருபாய கல்வி அமைச்சிற்கு முன்பாக இன்று கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், அரசாங்கம் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பேசினாலும் நடைமுறையில் காலத்தை கடத்துகின்ற தந்திரங்களையே கையாண்டு இலவச கல்வியை சீரழித்து வருகின்றது. மறுபுறம் 40,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் ஆசிரியர் நியமனங்களின்றி முடங்கி கிடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பாடத்திட்ட தொகுதிகள் தொடர்பான சிக்கல்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு நிபந்தனைகளின்றி உடனடியாக பதவி உயர்வுகள் வழங்க வேண்டும். பகுதியளவில் மொடியூல்களை பூர்த்தி செய்த ஆசிரியர்களை எஞ்சிய தடைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். புதிய மொடியூல்களின் உள்ளடக்கங்களை உடனடியாக ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும். கல்வி அமைச்சர் இந்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண தவறினால் வரும் நாட்களில் போராட்டங்கள் மேலும் தீவிரமடையும் என்று ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. ආරම්භ කරන්න අපි මෙතෙක්කල් සාකච්ඡා කළා කිසිම සාකච්ඡාවක් ඉස්තුන්නේ නැහැ. අද අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ ගැන කතා කරනවා, අධ්‍යාපන ඇමතිවරිය අධ්‍යාපනයේ සංකල්ප ගැන කතා කරනවා, විභාග කේන්ද්‍රීය අධ්‍යාපනය ඉවත් කරන්න කතා කරනවා. කොහොමේ ගේන ප්‍රතිසංස්කරණ වල ඒවා එකක්වත් නැහැ. මේ කල්මරණ ක්‍රමයක් මේ යන්නේ. අද අධ්‍යාපනය පෞද්ගලීකරණය කරනවා. අධ්‍යාපන වේදී උපාධිධාරීන් ඉන්නවා ගෙදර ගුරුවරුන්ගේ 40,000යි. சிறைச்சாலைகளில் ஏற்படும் அதிகளவிலான நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் பொருத்தமான வழக்குகளில் சிறை தண்டனைக்கு மாற்றாக வீட்டுக்காவலை அனுமதிக்கும் சட்ட வரைவு பணிகளை விரைவுபடுத்துவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தகுதியான சந்தேக நபர்கள் மற்றும் தண்டனை பெற்ற நபர்களை நீதிமன்ற காவல் வைப்பதற்கோ அல்லது சிறையில் அடைப்பதற்கோ பதிலாக அவர்களை வீட்டுக் காவல் வைப்பதற்கான சட்ட விதிகளை அறிமுகப்படுத்த ஏற்கனவே கொள்கை ரீதியான ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு அமைய சட்ட வரைவாளரால் வரைவு மசோதா ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2025 ஜூன் 23 அன்று அமைச்சரவை அளித்த ஒப்புதலை தொடர்ந்து இந்த வரைவு மசோதா ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அதில் மேலும் சில கூடுதல் விதிகளை சேர்க்க வேண்டிய அவசியம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த கூடுதல் விதிகளையும் உள்ளடக்கி விரைவுபடுத்தப்பட்ட அடிப்படையில் மசோதாவை தயாரிக்கும் பணியை நிறைவு செய்யுமாறு சட்ட வரைவாளருக்கு அறிவுறுத்துவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு தற்போது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அறிவித்தல் கிடைத்தவுடன் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகுட ஆகியோருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. சந்தேக நபர்களான இருவருக்கும் எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களான ஜோசு ராஜபக்ஷ மற்றும் வசந்த கரணகுட ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். வழக்கு விசாரணையின் போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை விரைவாக ஆராய்ந்த பின்னர் பிரதான நீதவான் மேலதிக நடவடிக்கைகளுக்கு மேல் நீதிமன்றத்திலிருந்து அறிவித்தல் கிடைத்ததும் அங்கு ஆஜராகுமாறு சந்தேக நபர்களுக்கு உத்தரவிட்டார். தனது கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலி தாக்கல் செய்துள்ள மனுவில் தலையிட்டு கருத்துக்களை முன்வைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆரம்பமானது. இதன்போது குறித்த இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்த தேச கிதைஷி தேசிய இயக்கம் மற்றும் தேசப்பற்றுள்ள மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் நீதிமன்றத்தில் தமது வாதங்களை முன்வைத்தனர். வாத பிரதிவாதங்களை செவிமடுத்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த இடைக்கால மனுக்கள் மீதான மேலதிக பரிசீலனையை வரும் ஆகஸ்ட் 6 வரையில் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது சுரேஷ் அலையின் மனைவியும்
நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஹம்பாந்தோட்டை போதனா மருத்துவமனைக்கு அருகில் நேற்றைய தினம் மாலை வேளையில் இடம்பெற்ற காட்டு யானை தாக்குதலில் நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ஹம்பாந்தோட்டை போதனா மருத்துவமனையின் உணவக ஊழியர் ஒருவர் இவ்வாறு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் மற்றொரு நபருடன் மருத்துவமனைக்கு அருகிலுள்ள பகுதிக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு வந்து காட்டு யானை தாக்குதல் நடத்தியதில் உணவக ஊழியர் படுகாயமடைந்தார். அவருடன் சென்றிருந்த மற்ற நபர் அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்து ஓடி தப்பியுள்ளார். தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்த ஊழியர் உடனடியாக மீட்பு படையினரால் மீட்கப்பட்டு ஹம்பாந்தோட்டை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் குறித்து ஹம்பாந்தோட்டை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவமனைக்கு அருகிலேயே காட்டு யானை நடமாட்டம் இருந்தது அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இளம் நாதஸ்வர வித்துவான் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் காளி கோவிலடி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராசா ஜனுஷன் என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் விற்பனைக்காகவும் பயன்பாட்டுக்காகவும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 500 போதை மாத்திரைகளுடன் 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி பிரகலாதன் தலைமையில் 3 அடங்கிய போலீஸ் குழுவினர் நேற்று மாலை குறித்த இளைஞரின் வீட்டை சோதனையிட்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது மருத்துவ பரிந்துரைகளை ஏதுமின்றி சட்டவிரோதமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 500 போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபரும் சம்பவ இடத்திலேயே வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட 32 வயதுடைய சந்தேக நபரிடம் சாய்ந்தமருது போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைகள் நிறைவடைந்ததும் கைப்பற்றப்பட்ட சான்றுகளுடன் சந்தேக நபரை கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் போதைப்பொருள் கண்டறியும் நவீன சென்சர் தொழில்நுட்பத்துடன் கூடிய மெட்ரோ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. நம்பகமான மற்றும் பாதுகாப்பான பொது போக்குவரத்து சேவையை வழங்கும் உயரிய நோக்கில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நவீன தொழில்நுட்ப அமைப்பானது பேருந்து சாரதிகளின் வாகனம் ஓட்டுகின்ற திறன் மற்றும் கவனத்தை பாதிக்கக்கூடிய போதைப்பொருள் பயன்பாடு அல்லது பிற பாதகமான நிலைகளை தானாக கண்டறியும் திறன் கொண்டது என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்தின் போது ஏற்படக்கூடிய சாத்தியமான விபத்துக்களை முன்னரே தடுத்து பயணிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை உருவாக்க முடியும் என்று லங்கா மெட்ரோ டிரான்சிட் சுட்டிக்காட்டியுள்ளது. உயர் பாதுகாப்பு திறன்நிலைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து உயர்மட்ட தொழில்முறை சாரத்தியத்தை தரத்தை பேணுவதன் மூலம் நாட்டிற்கு முன்மாதிரியான பொது போக்குவரத்து சேவையை வழங்குவது இதன் முதன்மை நோக்கம் என்று அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயை விமர்சித்து அவதூறாக பேசிய குற்றச்சாட்டில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் சாலை மறியல் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவுகின்றது. தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி தொடர்பான திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் விஜய் மற்றும் தமிழக அரசு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதன்போது முதல்வர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய மற்றும் இரட்டையர்த்தத்தில் கருத்துக்களை தெரிவித்ததாக தாவேக அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட அவதூறு புகாரின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் தன் மீதான போலீசாரின் இந்த கைது நடவடிக்கையை காமெடி என்று குறிப்பிட்ட உதயநிதி ஸ்டாலின் தான் பேசாத விடயங்களுக்கு போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை நீலாங்கரையில் அமைந்துள்ள உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் முன்பாக திரண்ட ஏராளமான திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது.
பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். திருகோணமலை திரியாயை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னுத்துறை கிருபராசசிங்கம் அவர்கள் 3/8/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மட்டக்களப்பு சில்லிக்கொடியாற்றை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுதாகரன் ரதி அவர்கள் 3/8/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் இணிவில் கிழக்கு மஞ்சத்தடி கோண்டாவில் மேற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கோவிந்தராஜா ஜனுசன் நாதஸ்வர வித்வான் அவர்கள் 3/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். ஹேட்டனை வதிவிடமாக கொண்டிருந்த திரு கணேசன் கனகராஜா ராஜா அவர்கள் 3/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டோட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.